வணக்கம் மக்களே! இந்த மாரி சப்பாத்தி சாஃப்ட்டா வீட்ல செஞ்சு குடுத்தீங்கன்னா, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பாப்போம் எப்படி சப்பாத்தி செய்யணுன்ட்டு. நான் 12 சப்பாத்தி செய்யறக்கு 350 கிராம் கிட்ட கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வெறும் கோதுமை மாவு, ஆட்டா மாவுலாம் இல்ல. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அதிலேயே வந்து நெய் இல்லன்னா எண்ணெய் ஊத்தி எல்லா மாவும் படுற மாரி பெசஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண மாவுல நல்லா சூடான தண்ணிய தெளிச்சு, தெளிச்சு ஆ பெசஞ்சுக்கணும். நமக்கு வந்து இந்த மாரி பதம் வரணும். கையில ஒட்டாம இருக்கணும். அதே மாரி பிசுபிசுப்பும் கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் வந்து சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். பெனஞ்சு வச்சுட்டு அதில எண்ணெய் ஊத்தி துணி போட்டு மூடி வச்சிரலாம். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஊறணும். அதுக்கு மேலயும் ஊறவும் கூடாது. ஊறுன மாவ எடுத்து பெரட்டி நம்ம உருண்ட புடிச்சுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு. இப்ப சப்பாத்தி மாவு உரிச்சுக்கலாம். ரொம்ப லேசாவும் இல்லாம, பூரிக்கு தேய்க்கிற மாரி ரொம்ப திக்காவும் இல்லாம, நடுவுல வந்து தேய்க்கணும். ஆ அந்த மாரி இருந்தா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும். இல்லைன்னா மொறு மொறுன்னு அப்பளம் மாரி வந்துரும். இந்த வீடியோல பாருங்க, நான் எந்த அளவுக்கு லேசாவும் தேய்ச்சிருக்கேன், ரொம்ப திக்காவும் இல்லாமன்ட்டு.